அப்புக்கு எடுத்த Dress அப்படியே கதிருக்கு கச்சிதமா இருக்கு பாருங்களேன். ரெண்டு பேருக்கும் ஒரே வயசுதான் இருக்கும் போல இருக்கு. டேய் நல்லா இருக்குடா. கேக் கட் பண்ணலாம். கதிர் வேற மீட்டிங்கு போகணும்னு சொல்றான்ல. மாயா, நீ என்ன கேட்க போறேன்னு நான் சொல்லட்டுமா? இந்த ட்ரெஸ்ஸ சொன்னபடி மாமா கையாலேயே நீ குடுக்க வச்சிட்ட. கேக்க எப்படி கட் பண்ண வைக்க போறேன் தானே? நீ இப்படி கேக்குறதே சர்ப்ரைஸா இருக்கு மாயா. ஆனா நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கே தெரியல. மாயா, என்ன நீ? ஏதாவது பண்ணுவேன் சேனு, வெயிட். அப்போ கேக் கட் பண்ணட்டும். எல்லாரும் அவனை ஜீவான்னு நினைச்சு வாழ்த்து சொல்லுங்க. பெரியப்பா, சொல்லுமாயா. நான் ஒன்னு சொன்னா கோச்சிக்க மாட்டீங்களே? என்னன்னு சொல்லு. கேக் கட் பண்ண நேரமாகுது. பெரியப்பா, அப்போ சின்ன பையன், கதிருக்கு தான் ஜீவாவோட வயசு. அதனால கதிரை வச்சே கேக் கட் பண்ணலாமா? அவருக்கு திரும்பவும் மயக்கம் வந்துருச்சுங்க. அவரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அப்போ முழுசா கான்ஷியஸ் வரலையா? அதனாலதான் சொல்லலையா? அவர்கிட்ட இருந்து ஏதாவது தகவல் தெரிய வேண்டியது இருக்கா? ஆமா டாக்டர். அப்போ இந்த மெத்தட்ல கேட்டா பதில் வராது. பேர் எப்படி கேக்குறது? ஹிப்னோட்டிஸ்ட கூப்பிட்டு பேச வைக்கலாம். அப்படி சொல்லிடுங்க டாக்டர். அதுக்கு கொஞ்சம் செலவு அதிகமாகும். இந்த ரூம்ல செய்ய முடியாது. ஸ்பெஷல் ரூமுக்கு மாத்தணும். என்ன வேணாலும் செய்யுங்க டாக்டர். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. எங்க சைன் பண்ணணும்னு சொல்லுங்க, நான் சைன் பண்றேன். சிஸ்டர், டாக்டர், இவரை ஸ்பெஷல் வார்டுக்கு மாத்துங்க. ஓகே டாக்டர். ஏன் ஃபாதர் டென்ஷன் பண்றீங்க? ஒரு சாதாரண விஷயத்தை தானே நான் கேக்குறேன். எப்ப கண் முழிப்பீங்கன்னு நான் காத்துக்கிட்டு இருக்கணுமா? இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல ஃபாதர். டாக்டர், சீக்கிரம் வாங்க. ஒரு பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்கு. மேடம், ஹிப்னோட்டிஸ்ட் வராரு. எப்படியும் நீங்க கேக்குற விஷயத்தை அவர் வாங்கி கொடுத்துருவாரு. மச்சான், மணி 8 இருக்குமே. ஆமா மாமா, எப்படி கரெக்டா சொன்னீங்க? 8 மணி ஆச்சுன்னா என் வயிறு பசிக்க ஆரம்பிச்சிரும் மச்சான். அண்ணே, இதை எங்கடா வைக்க? அதை அங்கேயே வச்சிருங்க. ஏய் கதிரு, சொல்லுங்க. ஏய் கதிரு, மாமாவுக்கு பசிக்குதா? சாப்பாடு அரேஞ்ச் பண்ணு. ஒரு 5 மினிட்ஸ்ல ரெடி பண்ணிடுறேன். சரிடா, போ 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 போடா. கதிர், எங்க போயிட்டு இருக்க? ஒரு நிமிஷம் இரு. அப்போ என்னக்கா? கதிர், பெரியப்பா உனக்கு கொடுக்க போற கிஃப்ட நீ அப்புக்கு தானே கொடுக்க போற? கிஃப்டா? ஆமா, பர்த்டே பாய் கொடுக்கற கிஃப்ட். கதிர், நீ அப்புக்கு தான் கொடுக்கணும். என்ன கிஃப்ட் மாயா? அதான் அப்போ சொன்னான்ல, பர்த்டே பாய் கிஃப்ட். அப்போ நீ போ, கதிருக்கு வர கிஃப்ட் உனக்கு தான். சரிங்கக்கா. என்ன மாயா இது? சத்தியமா எனக்கு ஒன்றும் புரியல. உனக்கு புரிய வைக்கிறேன். ஏய் பெரியப்பா, நீங்க இன்னும் gift கொடுக்கலையே. சாப்பிடுறதுக்கு முன்னாடி கொடுத்துடலாமே. கொடுத்துடலாம். சிவா, அண்ணா எடுத்துட்டு வா. சரிங்கண்ணா. போங்க மச்சான். அப்போ எங்க? அப்போ அப்போ பெரியப்பா, இங்க வா. வாடா வா. சொல்லுங்க பெரியப்பா. மாமா கிட்ட கதிருக்கு gift கொடுக்க வைப்பேன்னு சொன்னேன். அப்போ கூப்பிட்டுருக்காரு.
ஃபாதர், உங்களுக்கு ஜீவா யாருன்னு தெரியுமா? தெரியாது. தெரியும். நல்லா யோசிச்சு பாருங்க. ஜீவா யாரு? ஜீவா எங்க இருப்பான்? ஜீவா எப்படி இருப்பான்? ஜீவா என்ன பண்றான்? ஜீவா உங்க கூட பேசியிருக்கானா? இல்ல ஜீவா கூட நீங்க பேசியிருக்கீங்களா? ஜி 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 சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. சொல்லுங்க ஃபாதர். ஜி சொல்லுங்க ஃபாதர். உங்க மனசுல ஜீவான்ற பேர் ஒலிக்குதா? ஜீவா பத்தி யோசிக்கிறீங்களா? அவரோட முகம், அவரோட குரல், அவரோட சிரிப்பு ஞாபகம் வருதா? ஜீவா யாரு? எங்க இருக்கா? என்ன பேசினா? நீங்க என்ன பேசுனீங்க? சொல்லுங்க. இப்போ உங்க மனசு ஊஞ்சல் மாதிரி அசையுதா? ஞாபகப்படுத்தி சொல்லுங்க. உங்க ஆசிரமத்துல வளர்ந்தவன் தான் ரகராமுடைய தங்கச்சி பையன். 5 வயசுல ஓடி போனவன். அவன் எங்க இருக்கான் ஃபாதர்? அவன் போன் நம்பர் இருக்கா? சொல்லுங்க ஃபாதர். ஜி ஜி சொல்லுங்க. சொல்லுங்க ஃபாதர். ஜி ஜீவா ஞாபகம் இருக்கா? ஜீவா ஃபாதர். மாயா மாயா மாயா. ஃபாதர், ஜீவா பத்தி கேட்டோம். ஜீவா எங்க இருக்கான்? ஜீவா. மாயா மாயா. ஜீவா ஃபாதர், ஜீவா. இனி அவர்கிட்ட எதையும் கேட்க முடியாது. அவர் ஆழ்ந்த நித்திரைக்குள்ள போயிட்டாரு. இதுக்கப்புறம் நாளைக்கு வேணா ட்ரை பண்ணலாம்.